ஸ்கூலெல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கெட் டுகெதர். யாராவது ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் எல்லாரும் ஒரே டைமில் மீட் பண்ணுறோங்கிற போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாள் நைட்டே எல்லோரும் கதை பேசிட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் உளிச்சிட்டு நல்லா கலகலன்னு இருக்கும். அந்த 2 நாளுமே வீட்டில் எல்லோரும் போயிட்டால் கண்டிப்பாக ரொம்ப பொக்குன்னு இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாருமே பிளஸ்டுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் கொண்டுட்டு போய் ரிலேட்டிவ்ஸ் வீட்டிலலாம் விட்டுருந்துருப்பாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ் அதெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அப்படின்னு வந்துட்டு எனக்கு தோணும். காலையில் நம்மளாம் லேட்டாக தான் எழுந்திருப்போம். நமக்கு முன்னாடி அத்தை சித்தி அம்மாவெல்லாம் எழுந்திரிச்சு சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வாசனை தான் நம்மளை எழுப்பவே செய்யும். ஸோ மட்டன் குழம்பு, சிக்கன் கறி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரத்த பொரியல், முட்டை, குடல் குழம்புன்னு சொல்லிட்டு அன்றைக்கி மெனு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. கூடவே நம்மளோட ஹோம்மேட் ஐஸ்கிரீமும் சாரீ ப்ரிப்ளீட்டிங் ஒர்க் இருந்தது. அதுவுமே முடிச்சாச்சு. பசுமை கார்டன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுவேன். அவர் இந்த பனானா ஃபர்டிலைசர் பற்றி சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தேன்.